வாழ்க்கையில் முதல்ல ஸ்விம்மிங் கற்றுக்கலான்னு வந்த எனக்கு வந்த சோதனை தான் இது. இனிமேலாவது இந்த மாதிரி சோதனை வராமல் காப்பாற்றுப்பா சாமின்னு சாமிக்கு ஒரு தேங்காய் உடைக்கலான்னா அந்த தேங்காவிலையும் ஒரு சோதனை. போனார் இப்போ என் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நீ ஆச்சரியப்படுவார். அந்த வண்டியில் நீ இடிக்கவே இல்லைடா, நடிக்காதடா, கண்டுபிடிச்சிடுவாங்கடா, கும்முனட்டா, இருடா, மாட்டிப்படா. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒருத்தருக்கான நிலைமை தான் இது. பஸ்ஸு வந்துச்சுன்னு சொல்கிறோம், உங்களை பார்த்துருப்பாங்க. பஸ்ஸே நான் வந்துட்டேன்னு சொல்கிறத பார்த்துருக்கீங்களா? பாவம் அந்த மனுஷன், நல்ல வேலை. வாழ்க்கையில் எவ்வளோ வகையான பார்க்கிங் பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி பார்க்கிங் பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்க, உட்ரா பொண்ணோம் வடிவில் மண்டையில் இருக்க கொள்ளையும் வரதுட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ இந்த அக்கா பண்ணுற வேலையை பாருங்க. விண்டோ ஷாப்பிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் பைக்லேயே போய் ஷாப்பிங் பண்ணது பார்த்துருக்கீங்களா? இந்த தோரம் பருப்பு எங்கே இருக்குது, 3வது ரோவா இருக்குமோ? ஐயர்லேயே நான் ரவுடி ஐயராக்கம் அப்படின்ற மாதிரி இந்த அக்கா பண்ணுற வேலையை பாருங்க. பொதுவாக ஜன்னல் வழியாக கட்சி போட்டு சீட் பிடிக்கிறவங்க பார்த்துருப்பீங்க. ஜன்னல் வழியாகவே போய் சீட்டு பிடிக்கலான்னு அண்ணன் பார்த்தாரு. ஆனால் நடந்தது என்னவோ வேற ஒன்று. அவன் இங்கே சிங்கிளாக நிற்கிறா, ஜோடியாக போறீங்களா, ஓரமாக போங்கடா, இருமைக்கலாம். டேய் ஜப்பான் முந்திங்களா, என் தட்டை வச்சுன்னா விளாடுறீங்க, என் தட்டை என்னடா பண்ணீங்க, பழுது பற்றி ஆடா பாவீங்களா, தட்டு கீழே பட்டாசு வச்சு தட்டு என் அஸ்தி பண்ணிங்களா, கோவப்பட்டுடா. உங்களை இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருடா. டேய் ஜப்பான் மூஞ்சி இருறா, ஏன் தட்டையா வச்சிங்க? இந்த இப்போ பாரு, தட்டு டமால், 2வது தட்டு டமால், 3வது தட்டு டமால். எப்படி பழிவாங்க பார்த்தியா? இனிமே என் தட்டில் கை வச்சு சாவிச்சிடண்டா லவுடு.